இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கஞ்சியில் மொடமொடத்த காட்டன் சேலையை சரி செய்தபடி கண்ணாடியில் தன் பிம்பத்தை பார்த்த யாமினிக்கு லேசான கர்வம் எட்டி பார்த்தது. 48 வயதிலும் இத்தனை இளமையான தோற்றத்தை நடிகைகள் கூட பெற்றிருக்க முடியாது. நல்ல உயரம், செதுக்கிய சிற்பம் போன்ற உடல்வாகு, சாயம் பூசாத அடர்ந்த தலைமுடி, புகழ்பெற்ற கல்லூரியின் துணை முதல்வர் பதவி, நகரத்தின் மையத்தில் பெரிய வீடு, வாசலில் எப்போதும் காத்திருக்கும் 2 உயர் ரக கார்கள். உண்மையில் கொடுத்து வைத்தவள்தான் யாமினி. வளைகுடா நாட்டில் அதிக சம்பளத்தில் வேலையில் இருந்தான் கணவன் ரித்தீஷ். ஆண்டிற்கு 45 நாட்கள் விடுமுறையில் வருவான். அந்த நாட்கள் குதூகலமாய் கழியும். இந்தியாவில் இவர்கள் பாதம் படாத இடமே இல்லை. யாமினி, என் பொண்ணுக்கு உன் பேர் தான் வச்சிருக்கேன், நீ வாழ்றதுல பாதியாவது வாழ்ந்தா கூட போதும் பாரு என்று தோழிகள் சொல்லும்போது அந்த வார்த்தைகளில் தெரியும் பொறாமையில் குதூகலப்படுவாள் யாமினி. ஒரே மகள் நிதர்சனா. கல்லூரி முடித்த கையோடு காதல் என்ற போதுதான் கொஞ்சம் கலங்கி போனாள். கண்ணீரோடு கணவனுக்கு போன் செய்த போது அவன் அலட்டி கொள்ளாமல், எதுக்கு இப்படி படபடக்கிற, அவளுக்கு பிடிச்சதுன்னா செய்ய வேண்டியதை கவனி, அவதானே வாழப்போறா, அவளா தேடிக்கிட்டான்றதுனால அது சரியா இருக்காதுன்னு நினைக்கிறது முட்டாள்தனம். நீ எல்லா ஏற்பாடுகளையும் செய், கல்யாணத்துக்கு 3 நாட்களுக்கு முன் வந்து விடுகிறேன் என்றான். யாமினிக்கு கணவனை நினைக்கையில் பெருமிதமாக இருந்தது. சொன்னபடி கல்யாணத்திற்கு 3 நாட்களுக்கு முன் வந்தான். திருமணம் முடிந்தது. 1 வாரம் இவர்களோடு சேர்ந்து சுற்றிய பின் கிளம்பி போனான். நிதர்சனாவின் கணவன் கணேஷ் இப்போதுதான் படிப்பை முடித்திருந்ததால் சிறு வேலையில் இருந்தான். தான் தனியாக இருப்பதை காரணம் காட்டி அவர்களை தன்னோடு தங்க வைத்து கொண்டாள் யாமினி. நல்ல மருமகன், அதுவும் வீட்டோடு இருக்க சம்மதித்ததில் யாமினியின் பெருமை இன்னும் ஒரு பங்கு கூடித்தான் போனது. அம்மா, அவருக்கு இன்னைக்குதான் முதல் சம்பளம், நாம ஹோட்டலுக்கு போயிட்டு வரலாமா? அம்மாவின் கழுத்தை கட்டியவாறு கொஞ்சினாள் நிதர்சனா. மூவரும் ஹோட்டலுக்கு வந்தபோது யாமினியின் முகம் அதிருப்தியில் நெளிந்தது. என்னம்மா, இந்த ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு உன் வீட்டுக்காரு? இது நல்ல ஹோட்டல்னாலும் நமக்கு இந்த அட்மாஸ்பியர்ல சாப்பிட்டு பழக்கம் இல்லைன்னு உனக்கு தெரியாதா என்றதும் நிதர்சனாவின் முகம் நொடியில் மாறி பின் மீண்டது. அம்மா, பழக்கங்கிறது இடையில வர்றது, எனக்கு அது நிரந்தரம் இல்லம்மா, இதுதான் நிரந்தரம். என் வீட்டுக்காரர் வருமானத்துக்குள்ள செலவு செய்ய நான் பழகிக்கணும், இல்லாட்டி என் சந்தோஷத்துக்காக அவரை எங்கேயாவது அடகு வைக்க வேண்டியதாகிவிடும் என்றாள் வெடுக்கென்று. மகளின் பதில் யாமினியின் ஈகோவில் கீறல் போட்டது. இதுக்குதான் உன்னை வசதியான இடத்துல கட்டி கொடுக்க ஆசைப்பட்டேன், கேட்டியா என்று அவர்கள் வாதம் துவங்கும் முன் கணேஷ் வரவும் பேச்சு தடைப்பட்டது. பார்த்து பார்த்து ஆர்டர் செய்தான். கணேஷ் நிதர்சனா அடம் பிடித்தும் ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி தர மறுத்தான். நிதர்சனா, இப்போ உனக்கு ஜலதோஷம் இருக்கு, இதோட ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வெளியே போனா டெம்பரேச்சர் மாறி அது உனக்கு அஃபெக்ட் ஆகும். ஜலதோஷம் சரியானதும் நீ கேட்குற எல்லா ஐஸ்கிரீமையும் வாங்கி தர்றேன், அடம் பிடிக்காத என்றான். மகளின் கொஞ்சலும் மருமகனின் அரவணைப்பும் அக்கறையும் யாமினிக்கு புதிதாக இருந்தது. இரவு 12 மணிக்கு கணவனுக்கு ஃபோன் செய்து பேசுகையில், என்னங்க, நம்ம நிதர்சனா லோ கிளாஸ் பீப்புள் மாதிரி ஆயிட்டாங்க என்று அங்கலாய்த்த போது, விடு யாமினி, இதெல்லாம் ஒரு விஷயமா, எனக்கு வேலை அதிகமாக இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், அப்புறம் பேசுகிறேன் என்று வழிப்போக்கன் போல் பேசி வைத்தான். ஹாலில் பேச்சுக்குரல் கேட்க பெட்ரூமை விட்டு வெளியில் வந்து எட்டி பார்த்தாள் யாமினி. கிச்சனில் ஏதோ செய்தபடி இருந்தான் கணேஷ். இந்த நேரத்தில் கிச்சனில் என்ன செய்றீங்க மாப்பிள்ள? சட்டென்று யாமினியின் குரல் கேட்டு திரும்பி பார்த்த கணேஷின் முகத்தில் அசடு வழிந்தது. ஒண்ணுமில்ல ஆண்டி, சும்மாதான், நிதர்சனாவுக்கு நாளைக்கு செமினார், படிச்சிட்டு இருக்கா, அதான் கொஞ்சம் சர்ப்ரைஸா டீ போட்டு தரலாம்னு கீழே வந்தேன், கொஞ்சம் அதிகமா உருட்டிட்டேன் போல இருக்கு என்றான். உள்ளே வந்து படுத்த யாமினிக்கு மனதில் ஏதேதோ எண்ணங்கள் அலைப்பாய்ந்தது. இதுபோல் தன்னிடம் அந்யோன்யமும் அக்கறையும் காட்டுகிற மனிதர்கள் யாருமே இல்லையே என்று தோன்றவும் கண்களை இறுக மூடிக்கொண்டு தூங்க ஆரம்பித்தாள். மறுநாள் மாலை கல்லூரி முடித்து வீடு திரும்பிய யாமினிக்கு சூழ்நிலை கொஞ்சம் கனமாக இருப்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. நிதர்சனாவுக்கும் கணேஷுக்கும் ஏதோ வாக்குவாதம் நடந்து ஓய்ந்திருக்க வேண்டும். இருவரும் பேசிக்கொள்ளவில்லை. அந்த மௌன போர் 2 நாட்கள் வரை நீடித்தது.
மூன்றாவது நாள் யாமினி கல்லூரியிலிருந்து வரும்போது நிதர்சனாவிடம் வலுக்கட்டாயமாய் பேசி சமாதானம் செய்தபடி இருந்தான் கணேஷ். என்னாச்சு உங்க 2 பேருக்கும்? சின்ன பிள்ளைங்களாட்டம் சண்டை போட்டுக்கிறீங்க, அப்புறம் சமாதானம் ஆயிக்கிறீங்க என்றாள் சிரித்தபடியே. ஆன்ட்டி, உங்க பொண்ணை ரொம்ப அடமா வளர்த்து வச்சிருக்கீங்க. ஒரு சின்ன பிரச்சனைக்கு 2 நாளா மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கா. நானே வழியே வந்து பேசணுமாம். எப்படி இருக்கு பாருங்க என்றான். நீங்க ஏன் மாப்பிள்ளை இறங்கி வர்றீங்க? அவ பேசாட்டி போறான்னு 2 நாள் விட்டு பாருங்க, தன்னால சரியாயிடும் என்றாள் மகளை சீண்டி பார்க்க. உடனே நிதர்சனாவின் முகம் சட்டென்று இருண்டு, பேசுனா பேசு, பேசாட்டி போன்னு சும்மா இருக்க கணேஷ் ஒன்னும் அப்பா இல்லம்மா, அவர் நிஜமாவே என்னை காதலிக்கிறாரு என்றாள். மகளின் வார்த்தைகளில் ஆடிப்போனாள் யாமினி. இரவு முழுக்க தூக்கம் வரவில்லை. பேசுனா பேசு, பேசாட்டி போன்னு தன் கணவர் நினைப்பாரா என்ன? இத்தனை வசதியும் ஆடம்பர வாழ்க்கையும் பெருமையும் அவரால் அல்லவா வழங்கப்பட்டது. அதற்காகத்தானே அவ்வளவு தூரத்துல போய் கஷ்டப்படுறார் என்று மனம் சண்டையிட்டது. அதே நேரம் மகள் சொல்வதிலும் உண்மை இருக்குமோ என்ற சந்தேகமும் எழுந்தது. உடனே அதை சோதித்து பார்க்க நினைத்தாள். இதோ கடந்த 10 நாட்களாக கணவனுக்கு போன் செய்யவில்லை யாமினி. இந்த 10 நாள் மௌனம் பல விஷயங்களை அசை போட உதவியது யாமினிக்கு. இத்தனை ஆண்டு வாழ்க்கையில் சில அத்தியாவசிய சந்தர்ப்பங்களை தவிர்த்து யாமினிதான் கணவனுக்கு போன் செய்து பேசுவது வழக்கம். இப்போது 10 நாட்கள் அவள் பேசாமல் இருந்தபோது அவன் பெரிதாய் அலட்டி கொள்ளவே இல்லை. இந்த எண்ணம் சுட்டபோது கதறி அழ வேண்டும் போல் இருந்தது யாமினிக்கு. அம்மா, நேத்து சுடிதார் வாங்கினோம்ல, அந்த பில் உங்ககிட்டயா இருக்கு என்று கேட்டபடி உள்ளே வந்தாள் நிதர்சனா. அவள் பார்த்து விடுவதற்குள் புறங்கையால் கண்ணீரை ஒற்றி எடுத்து, எதுக்குடா என்றாள். மாத்ததாம்மா, நீங்க சொன்னீங்கன்னு எடுத்தேன். ஆனா அந்த கலர் எனக்கு நல்லா இருக்காதுன்னு அவரு சொல்றாரு. நாங்க போய் மாத்திட்டு வந்துடுறோம். அவள் பில்லை எடுத்து விலகி போனாள். கல்யாணமான இத்தனை ஆண்டுகளில் ஒரு நாள் கூட யாமினி, உனக்கு இந்த கலர் நல்லா இருக்கு, இது நல்லா இல்லை என்று ரித்தீஷ் சொல்லி கேட்டதே இல்லை. வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை தொலைத்து விட்டோமே என்று மனம் தவித்தது. மொட்டை மாடியில் போடப்பட்டிருந்த நாட்காலியில் தளர்வாய் அமர்ந்தாள் யாமினி. என்னம்மா, ரொம்ப டல்லா இருக்கீங்க? காலேஜில் எதுவும் பிரச்சனையாம்மா? நிதர்சனா, நீ சொல்றது நிஜம்தான். நான் உங்க அப்பாவுக்கு 10 நாளா ஃபோன் செய்யல. அவரும் நீ ஏன் எனக்கு ஃபோன் செய்யலன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல என்றாள். என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அமைதியாக இருந்தாள் நிதர்சனா. இப்போதான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது. வருஷத்துக்கு ஒரு முறை வந்து போக புருஷன் என்ன சம்மரா வின்டரா? முதலா இவர் வெளிநாட்டுக்கு போகணும்னு சொன்னபோது அதை எதிர்த்தது என் அம்மாதான். வசதி வரும், வாழ்க்கை போயிடும்னு அவங்க சொன்ன வார்த்தையோட பொருள் இப்போதான் புரியுது. பணம் அனுப்புறதோட தன் கடமை முடிஞ்சதுன்னு உங்க அப்பா நினைக்கிறாரு. குடும்பத்து மேல அவருக்கு இருந்த பாசம் இல்லாம போயிடுச்சு. இத்தனை வருஷத்துல நான் அவர் கூட எந்த ஃபங்க்ஷனுக்கும் போனதா ஞாபகமே இல்லை. இப்ப நினைச்சா எல்லாமே சீன்னு தோணுது. அம்மாவின் முகத்தையே ஆழமாய் பார்த்த நிதர்சனா, எனக்கு புரியுதுமா, அதனாலதான் கணேஷுக்கு வந்த வாய்ப்புகளை மறுத்தேன். அப்போ நீங்க உட்பட எல்லாருமே என்னை பைத்தியக்காரி மாதிரி பார்த்தீங்க. சிட்டியில ஒரு நல்ல வீடு வாங்கிட்டா போதுன்ற தேவையோட மட்டும்தான் அப்பா வெளிநாடு போனாரு. வீடு கார் வாங்கியாச்சு. ஆனாலும் எத்தனையோ கிளை பரப்பி இன்னும் அந்த தேவைகள் தொடருது. ஆனா அப்பா நம்ம கூட இருந்து வாழல. மகளா நான் நிறைய இழந்திருக்கேன். அந்த நிலைமை எனக்கும் என் குழந்தைகளுக்கும் வரக்கூடாதுன்னு தான் ஆடம்பரமா வாழறத நிறுத்திக்கிட்டேன் என்றாள் நிதர்சனா. குழப்பமும் கோபமும் போட்டி போட முடிவில் கணவனுக்கு ஃபோன் செய்த போது, என்ன யாமினி, எப்படி இருக்க? என்ன இந்நேரத்துல ஃபோன் செய்திருக்க? எதுவும் பிரச்சனையா என்றானே தவிர ஏன் இத்தனை நாளா எனக்கு ஃபோன் செய்யவில்லை என்று கேட்கவே இல்லை. எதுவும் பிரச்சனை இல்லை, ஆனா எந்த பிரச்சனையும் வர்றதுக்குள்ள ஊர் வந்து சேருங்க என்றாள். வாட் நான்சென்ஸ் என்றான் கோபமாக. நான் இன்னைக்கு தான் சென்ஸோட பேசுறேன். உங்களை இப்பவே முடிவெடுக்க சொல்லல. ஆனா அடுத்த முறை வரும்போது எல்லாத்தையும் முடிச்சிட்டு திரும்ப போறதில்லைங்கிற முடிவோட வாங்க. அதுக்கான வேலைகளை இப்பவே ஆரம்பிங்க என்றாள் அழுத்தமாக. என்னாச்சு யாமினி உனக்கு? இன்னும் ஃபார்ம் ஹவுஸ்க்கு வாங்கின லோன் இருக்கு. நிதர்சனா புருஷனுக்கு நல்ல உத்தியோகம் இல்லை. இப்போ அவளுக்கும் நாம தானே நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும். இப்படி திடீர்னு வர சொன்னா என்றவனை இடைமறித்து, ப்ளீஸ் ரித்தீஷ், நம்மளை விட நிதர்சனாவுக்கு
வாழ்க்கை புரியும். அவளுக்கு நாம சேர்த்து வைக்க வேண்டிய தேவையே இல்லை. வீட்டிலேயே வாழாத நமக்கு எதுக்குங்க ஃபார்ம் ஹவுஸ்? நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். மிச்சம் இருக்க என் வாழ்க்கையாவது எனக்கு திருப்பி தாங்க. இதுதான் என்னோட வேண்டுகோள். உடைந்து போன குரலில் சொன்னவள் போனை வைத்தாள். தான் பற்ற வைத்த நெருப்பு ஆனந்த புஸ்வானமாய் வெடிக்கும் என்ற நம்பிக்கையில் காத்திருக்க ஆரம்பித்தாள் யாமினி. ஊர்ல நிறைய பேரு காரு, பங்களா, தோட்டம், துறவுன்னு நல்லா வசதியா இருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்க்குறப்போ, பா என்ன வாழ்க்கடா, எப்படி வாழ்றாங்க, ச்சே கடவுள் இவங்கள மட்டும் எப்படிரா இப்படி வசதியா வாழ வைக்கிறாங்க, நம்ம வாழ்க்கை எப்பதான் முன்னுக்கு வரப்போதோ தெரியலையே அப்படின்னு நம்ம வெளியில உட்காந்துட்டு ஏங்கிட்டு இருப்போம். ஆனா அந்த பங்களாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும், அவங்களுக்கும் 1008 பிரச்சனை இருக்க தான் செய்யும். அந்த பிரச்சனை எதுவுமே நம்மளுக்கு தெரியாது இல்லையா? ஸோ ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே பிரச்சனை இருக்க தான் செய்யும். அதனால அவங்க மட்டும் நல்லா வசதியா இருக்காங்களே, நம்ம மட்டும் இப்படி மிடில் கிளாஸாக இருக்கோமே, ஏழையாக இருக்கோன்னு நினைக்கவே தேவையில்லைங்க. நமக்குன்னு ஒரு வாய்ப்பு வரப்போ கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை மாறதான் போகுது. என்னங்க நான் சொல்கிறது கரெக்டு தானே? இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த கதையை பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.